முறையில் பெற வேண்டும் என கூறிக்கொண்டு என்னுடைய பாட விடயத்துக்குள் செல்லுகின்றேன். இன்று நான் பொருளியல் பாடப்பரப்பில் அதாவது தரம் 13 தொடர்பான பாடங்களில் உள்வாங்கப்பட்ட கணக்கு பகுதிகளை உங்களுடன் பகிரலாம் என நினைக்கின்றேன். அதாவது தரம் 13 என்றது உங்களுக்கு தெரியும். அதாவது 7ஆம் பாடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அந்த 7ஆம் பாடத்திலிருந்து பொருளியல் அந்த பாடப்பிறப்புகளில் பாஸ் பேப்பரில் வந்த கணக்குகள், அதற்கு முதல் பயிற்சி கணக்குகள் செய்து பாஸ் பேப்பர் கணக்குகள் உங்களோட பகிரலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பொருளியல் பாடப்பிறப்பில் 1ஆம் பாடத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது 1ஆம் பாடத்தில் உற்பத்தி இயல்ல வளைக்க சில காலங்களில், அதாவது சில ஆண்டுகளில் கேள்விகள் வந்திருக்கு. அது அரிதான முறையிலான இந்த கணக்கு பகுதி வந்திருக்கு, அதாவது கணக்கு பகுதி. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேர்ச்சி 2, 3, அதாவது கேள்வி கோட்பாடு, நிரம்பல் கோட்பாடு, நிகழ்ச்சி கோட்பாடு, மற்றது சந்தை சமநிலை, கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி சந்தை சமநிலை, அரச தலையீடு, இது 2, 3 தேர்ச்சி. இந்த தேர்ச்சிக்கு அநேகமாக பெரும்பான்மையாக கேள்வி வருகின்றது. அதை கணக்கு பகுதி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் அந்த கேள்வியின் வரியில் வரலாம், மானியத்தில் வரலாம், கட்டுப்பாட்டு விலையில் வரலாம். ஆகவே இது செறிவான முறையில் இந்த தேர்ச்சி 2, 3க்கு கேள்வி வருது. தேர்ச்சி 2, 3க்கு செறிவான முறையில் கணக்கு பகுதி வருது. தேர்ச்சி ஒன்றில் அரிதாக தான் பெறுது. ஆனால் தேர்ச்சி 2, 3க்கு செறிவான முறையில் வருது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி தேர்ச்சி 4ல் பார்த்தீங்கன்னா அண்மை ஆண்டுகளில் கேள்வி வந்திருக்கு. அண்மை ஆண்டுகளில், அதாவது தேர்ச்சி 4 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உற்பத்தி கோட்பாடு, செலவு கோட்பாடு, சந்தை அமைப்புகள், காரணி சந்தையை பற்றியெல்லாம் கதைக்கிறோம். அந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த சந்தை அமைப்புன்ற பகுதி கூடாக கணக்கு பகுதிகள் அண்மை ஆண்டில் வந்திருக்கு. எனவே அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கணக்கு பகுதிகளை பார்க்க வேண்டும். ஆனால் எல்லா நோட்ஸோட கலந்து தான் கணக்கு பகுதி வரும். நான் கணக்கை சொல்கிறேன்னுக்கா நீங்கள் கணக்கு மட்டும்தான் இல்லை, நான் அந்த விஷயத்தை பற்றி கதைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ உண்டத்தானே செய்யலாம், எல்லாத்தையும் செய்து முடிக்க இயலாது. ஆகவே அப்படி ஒரு விஷயத்தை நான் எடுத்திருக்கிறேன் கணக்கு பகுதியை. எனவே அந்த நோட்ஸோட கலந்ததாகத்தான் அந்த கணக்கு பகுதி வரும். தனியாக கணக்கண்டு வாரதில்லை, முந்தி வாரது அப்போ அப்படி இல்லை. இப்போ 20 மார்க்ஸ் பங்கிடப்பட்டு வரும், MCQலையும் வரும். எனவே அந்த கணக்கு பகுதி அதில் வாரதுன்றதை சொல்கிறேன். அதாவது சந்தேகப்பட்ட பகுதியில் அண்மை ஆண்டுகளில் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது 5, 6ஆம் பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரண பொருளாதாரம், அதாவது தேசிய கணக்கீடு மற்ற பேரண பொருளாதார சமநிலைகள் இணைந்தது. அந்த பகுதிக்கும் செறிவான முறையில் கேள்விகள் வந்திருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அநேகம் இந்த தரம் 12ல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, அதுக்காக மற்றதை கைவிடையில், அது மிகவும் முக்கியத்துவம், அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தரம் 12ல் உங்களுக்கு தெரியும். அதாவது தேர்ச்சி 2, 3, அடுத்தது 5, 6 அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்குவோம். அது கணக்கு பிறப்பு தான். நோட்ஸோட கலந்த கிளவியாக ஆகிடும். அநேகம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பகுதியில் மார்க்ஸ் இல்லாமல் போகாது, குறைய வாய்ப்பு. ஆனால் கணக்கு பகுதிகளில் சிலது மார்க்ஸ் இல்லாமையே போகுது. சில மாணவர்களுக்கு சிலது மேலே பிழைச்சா அடுத்த கேள்வியை பிழைக்கக்கூடிய மாதிரி கேள்விகளும் இருக்குது. ஆகவே அந்த உன்னிப்பான முறையில் அதை கவனிக்க வேண்டும். நான் இப்போ கதைக்க போகிற விஷயம் என்னென்றால், அதாவது தரம் 13. அப்போ தரம் 13க்கு வந்தால் நான் தரம் 13ல் இருந்தால் இப்போ கணக்கு பகுதி கதைக்க போகிறேன். நான் முன்பகுதியை உங்களுக்கு சொன்னான், ஏற்கனவே ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆனால் நானும் சொல்ல வேண்டிய கடமை சொன்னான். ஆகவே இப்போ நாங்கள் தரம் 13ல் பார்த்தால் 7ஆம் பாடத்தில், அதாவது பணமும் வங்கியும் என்ற பாடப்பிறப்புக்கு கதைக்க போகிறோம். இதில் நாங்கள், அதாவது நான் வங்கி இயல் என்ற பாடத்துக்கு சம்பந்தமான, வங்கியல் என்ற பாடத்தோட சம்மந்தப்பட்ட கணக்கு பகுதி இதில் கதைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த 7ஆம் பாடத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த வங்கி, அதாவது கடனாக்கத்தோட தொடர்புடைய கணக்குகள் அநேகமாக வந்து கொண்டிருக்கு. நோட்ஸோட கலந்த கிளவியாக வருது அநேகமாக. ஆகவே அந்த கடனாக்கம் என்ற, அதாவது பணவாக்கம் என்ற கருத்தை பற்றி இதில் நீங்கள் பார்த்தால், இதில் பார்த்தீங்கன்னா உண்மையில் நாங்கள் வங்கியல் என்ற பகுதியில் பணவாக்கத்தோட சம்மந்தப்பட்ட கணக்கு பகுதியை கதைக்க முதல் பணவாக்கம் என்ற என்னட்டு சில நோட்ஸோட சொல்லி இதுக்கு போகிறோம். இப்போ பணவாக்கம் என்றால் என்ன? வணிக வங்கிகள்லாம் இதை செய்யும், அது உங்களுக்கு தெரியும். ஏன்டா வணிக வங்கிகளில் மட்டும்தான் நடைமுறை வைப்பு காணப்படுகின்றது. மற்ற பேங்குகளில் நடைமுறை வைப்புகள் இல்லை. அதாவது வைப்புக்களை ஏற்று கடன் வழங்கும் நிறுவனங்கள் கணக்கே இருக்குது. அதில் வணிக வங்கிகள் மட்டும்தான் இந்த நடைமுறை வைக்க ஏற்கும் வங்கியாக காணப்படுது. எனவே வணிக வங்கிகள் மட்டும்தான் இந்த பணவாக்கத்தை செய்யும்.
அந்த பணவாக்கம் என்று சொல்லி சொன்னா என்னண்டா வணிக வங்கிகள் தமது மிகையொதுக்குகளை கடன் வழங்குவதனூடாக பல்மடங்கு வைப்புகளை உருவாக்குறதெல்லாம் பணவாக்கம். அதாவது வணிக வங்கிகள் மிகையொதுக்குகளை கடன் வழங்குவதனூடாக பல்மடங்கு வைப்புகளை உருவாக்குதல் பணவாக்கம். அதாவது உங்களுக்கு தெரியும், வணிக வங்கியில் ஆரம்ப வைப்பொண்டு வருதுன்னு வைப்போம். வணிக வங்கிகள் உள்ள நிலையில் வங்கி கட்டமைப்பில் ஆரம்ப வைப்பொண்டு வருது. அந்த ஆரம்ப வைப்பில் மத்திய வங்கியின் சட்ட நியதியின்படி குறிப்பிட்ட வீதத்தை ஒதுக்கா பேண வேணும். அதை நாங்கள் சட்டப்படியான ஒதுக்கண்டு சொல்லுவோம். அந்த வைப்பில் குறிப்பிட்ட வீதத்தை ஒதுக்கா பேணி மீதி காசை கடனாக வழங்குவதன் ஊடாக பல்மடங்கு வைப்புகளை உருவாக்குறதெல்லாம் பணவாக்கம். அப்போ பிரதானமாக இங்கே காசொதுக்கு வீதம் மெயின். இந்த காசொதுக்கு வீதத்துக்கு அதுன்ற அசைவுக்கு அமையத்தான் இந்த பணவாக்க செயற்பாடு இடம்பெறும். அப்போ வடிவாக்கம் இங்கே பணவாக்கம் என்ற கருத்து மிகையொதுக்குகள் மடங்காக்கப்படுது. மிகையொதுக்குகள் கடன் வழங்குவதனூடாக பல்மடங்கு வைப்புகளை உருவாக்குது. இந்த பணவாக்க செயற்பாட்டுக்கு நிபந்தனைகள் காணப்படுது. உங்களுக்கு தெரிய வேணும், நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கு. அப்படி வங்கிகள் இணைந்த நிலையில் அதுக்கு கொடுக்குற பேர் வங்கி கட்டமைப்பு அல்லது வங்கி முறை. எல்லா பேங்கும் சேர்ந்து அது வங்கி கட்டமைப்பு அல்லது வங்கி முறை. அப்போ இந்த வங்கி கட்டமைப்பு தான் இந்த பணவாக்கத்தை செய்யும். நாட்டிலே பல வணிக வங்கி இருக்கேக்க அதில் ஒரு வணிக வங்கி பணவாக்கத்தை செய்யாது. சரி, அப்போ 1000 வங்கிகள் இருக்கேக்க அதில் ஒரு வங்கி பணவாக்கத்தை செய்யாது. 1000 சேர்ந்தா தான் பணவாக்கம். அப்போ வங்கி கட்டமைப்பு அதில் ஒரு ஆளுன்றது உரிமை, எல்லாரும் சேர்ந்தா பெண்மை. அப்படி பெண்மையாக இருக்கேக்கான் இந்த பணவாக்க செயற்பாடு இடம்பெறும். அப்போ நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கேக்க அனைத்து வங்கியும் சேர்ந்தா வங்கி கட்டமைப்பு. இந்த வங்கி கட்டமைப்பில் மிகையொதுக்குகளை பல்மடங்கு கடன்களாக்குதல் பணவாக்கம் என்று சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில கருத்துக்கள். இப்போ இந்த பணவாக்கம் இடம்பெற வேணும் என்று சொன்னால் நிபந்தனை, அதாவது நிபந்தனை அல்லது எடுகோள்கள். முதலாவது, வணிக வங்கிகள் அதாவது வங்கி அமைப்பு நடைமுறை வைப்பே இருக்குது. அதாவது அங்கே பல வங்கிகள் சங்கிலி கோர்வையில் இருக்கும். ஏ வங்கி, பி வங்கி, சி வங்கி என்று இருக்கும். அப்படி சங்கிலி கோர்வையில் பல வங்கிகள் இருக்குது. ஏபிசிடி என்று போய்கொண்டிருக்கும். அப்படி ஏ என்ற பேங்கில் ஒரு வைப்பு வந்தால், ஒரு டிபாசிட், அதாவது கரண்ட் டிபாசிட்னு சொல்லுவோம், அந்த வைப்பு வந்தால் அங்கே மத்திய வங்கியின் சட்ட நீதியின்படி குறிப்பிட்ட வீதத்தை ஒதுக்கா பேணி மிச்சத்தை கடனாக வழங்கப்படும் ஏ என்ற பேங்க். அப்போ ஏ என்ற பேங்க் வைப்பு ஏற்று ஒதுக்க பேணி கடனை வழங்குது. அந்த கடனை பெற்றவர் இன்னொரு பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணுவோம். அப்போ ஏ என்ற பேங்கால் வழங்குகிற கடன் இன்னொரு பேங்குக்கு டிபாசிட்டாக போகணும். அதுக்கு சோட்டா சொல்ல போனால் ஒரு வங்கியால் வழங்கப்படும் கடன் இன்னொரு பேங்குக்கு வைப்பாக செல்லுதல் வேண்டும். இது நிபந்தனை. அதாவது ஒரு வங்கியால் வழங்குகிற கடனை பெற்றவர் இன்னொரு பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணுவோம். இது ஒரு நிபந்தனை. ரெண்டாவது என்னென்னா, மத்திய வங்கியின் சட்ட நீதி ஒதுக்கு வீதம் 10 வீதம் என்று சொல்லுவோம். அப்படி 10 வீதம் என்று சொன்னால் அந்த 10 வீதத்தை தான் ஒதுக்கா போகணும். அதை விட மேலதிகமான ஒதுக்க வச்சிருக்கக்கூடாது. அந்த மேலதிகமான ஒதுக்கு இருந்தால் அதுக்கு பேர் மிகை ஒதுக்கு. அப்போ சட்டப்படியாக எவ்வளோ ஒதுக்கு வீதம் சொல்லப்படுதோ அந்த ஒதுக்கு வீதத்தை தான் போகணும். அப்போ மிகை காசுகளை எந்த பேங்கும் பண்ணக்கூடாது. அப்போ சிம்பிளா சொல்லலாம், மிகை ஒதுக்கு காணப்படக்கூடாது. அடுத்தது மிகை ஒதுக்கு காணப்படக்கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னால், வைப்பு போட்டிருக்கு, ஆரம்ப வைப்பொண்டு வந்திருக்கு என்ற பேங்குக்கு 10,000 மில்லியன் ரூபான்னு வைப்போம். அந்த 10,000 மில்லியன் ரூபா பணவாக்க செயற்பாட்டுக்கு உட்படுகின்ற போது புதிசாக ஒரு வைப்பு வரவும் கூட இருக்கிற வைப்பு வழியிலையும் போகக்கூடாது. அப்போ 10,000 மில்லியன் ரூபா வைப்பண்டா அந்த வைப்பு தான் சங்கிலி தொடரில் ஏ என்ற பேங்க், பி என்ற பேங்க், சி என்ற பேங்க் போகும். அப்போ அந்த வைப்பு பணவாக்க செயற்பாட்டுக்கு உட்படுகின்ற போது புதிதாக ஒரு வைப்பு வரவும் கூட இருக்கிற காசு வழியிலையும் போகக்கூடாது. இருக்கிற காசு வெளியிலையும் போகக்கூடாது. அதாவது சோட்டா சொல்ல போனால் வைப்பு வெளியேற்றமோ வைப்பு உள்வருகையோ இடம்பெறக்கூடாது. புதிய வைப்பு உள்வருகையோ இருக்கிற வைப்பு வெளியேற்றமோ இடம்பெறக்கூடாது. ஏற்கனவே எந்த வைப்பு இருக்கோ அந்த வைப்பு தான் சுழற்சி முறையில் கடனாக செயற்பாட்டுக்கு உட்படும். அப்போ வைப்பு வெளியேற்றமோ புதிய வைப்பு உள்வருகையோ இடம்பெறக்கூடாது. இவ்வாறான நிபந்தனைகளின்படி தான் இந்த பணவாக்கம் என்ற கருத்து. நான் இப்போ கணக்கு செய்கிறக்கா சும்மா இந்த பணவாக்கம் அது இந்த நிபந்தனைகளை சொல்லி போட்டு அங்கே போகிறேன். அப்போ பணவாக்கம் வேண்டாம் என்னென்று தெரியுது. வணிக வங்கிகள் மிகை ஒதுக்குகளை கடன் வழங்குவதனோட பல்மடங்கு வைப்புகளை உருவாக்குதல் பணவாக்கம். இந்த பணவாக்கத்துக்கான நிபந்தனை தெரியும். வங்கி அமைப்பு தான் பணவாக்கத்தை செய்யும். நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கேக்க எல்லா வங்கிகளும் சேர்ந்தா வங்கி அமைப்பு. அந்த அமைப்பு தான் பணவாக்கத்தை செய்யும்.
நாட்டிலே பல வணிக வங்கி இருக்கேக்க அதில் ஒரு வணிக வங்கி பணவாக்கத்தை செய்யாது. ஆனால் நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கேக்க ஒரு வணிக வங்கி கடனை வழங்கும், கடனை ஆக்கலாம். அதாவது கடனை வழங்கும் ஆனால் பணவாக்கத்தை செய்யாது ஒரு வணிக வங்கி வடையா வழங்கும். சரியா? இன்னும் ஒரு கருத்தொண்டு இதில் சொல்கிறேன், அது மேலதிகமான ஒரு கருத்தொண்டு. அது அதாவது எடுகோள்ன்ற கருத்துக்கு அது தேவைப்படாது, தனிப்பட்ட ரீதியாக ஒரு நோட்டில் ஒரு கருத்தை சொல்கிறேன். ஒரு நாட்டில் ஒரே ஒரு வணிக வங்கி மட்டும் இருந்தால் பணவாக்கம் இடம்பெறும். நாட்டிலே ஒரே ஒரு வணிக வங்கி மட்டும் இருந்தால் பணவாக்கம் இடம்பெறும். ஏனென்றால் ஒரு வணிக வங்கி இருந்தால் முழு மக்களும் அங்கான நிற்கும். அதாவது மக்கள் எல்லாரும் அந்த பேங்கோட நிற்கும். அப்போ அவர் வங்கியும் அவர் தான், வங்கி முறையும் அவர் தான் என்று யோசிச்சா சரி, அவருக்கு பதிலீடு இல்லை. அவற்றை கிளைகள் தானே நாடு பூரா இருக்கு. அப்போ நாட்டிலே ஒரே ஒரு வணிக வங்கி இருந்தாலும் பணவாக்கம் இடம்பெறும். அப்போ இது போல இருக்க வழங்கு, இது தனியாக அதாவது எடுகோள் 3 சொல்லிட்டு அது விளங்கினது. அதாவது நாட்டிலே பல வணிக வங்கி இருக்கேக்க ஒரு வணிக வங்கி பணவாக்கம் செய்யாது. நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கேக்க எல்லா பேங்கும் சேர்ந்தால் வங்கி அமைப்பு பணவாக்கத்தை செய்யும். நாட்டிலே ஒரே ஒரு வணிக வங்கி தனியுரிமையாளனாக இருந்தால் பணவாக்கம் நடக்கும். இவ்வளோத்தையும் விளங்கும். அதாவது நிபந்தனையில் சொன்ன விஷயம் என்னென்றா, வங்கி அமைப்பு பணவாக்கத்தை செய்ய வேணுமெண்டா நிபந்தனைகள் என்னென்றா மிக ஒதுக்கி இருக்கக்கூடாது, மிக ஒதுக்கி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வங்கியால் வழங்கப்படும் கடன் இன்னொரு பேங்குக்கு வைப்பாக செல்ல வேண்டும். மூன்றாவது, வைப்பு வெளியேற்றமோ உள்வருகையோ இடம்பெறக்கூடாது. அவ்வளவா? ரைட். இந்த நிபந்தனைகளை நான் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் இது உதாரண வடிவில் விளங்கும். ஏ என்ற பேங்க், பி என்ற பேங்க், சி என்ற பேங்க் என்று சொல்லி போட்டுட்டு ஏ என்ற பேங்கில் டிபாசிட் வந்தால் அது என்ன மாதிரியான்னு சும்மா ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இதில் சும்மா ஒரு உதாரணம், ஏ பி சி சுமார் உதாரணம். இதில் ஏ என்ற பேங்கின் இருப்பின குறிப்பு, பி இந்த சி இந்த இருப்பின குறிப்புன்றது தான் உங்கள் கைட்டில் போடப்பட்டிருக்கு. இருப்பின குறிப்புன்றது உண்மையில் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டின் தமிழ் கருத்து இருப்பின குறிப்பு, இந்தியங்காரன்ற தமிழ். ஆனால் அக்கௌண்டிங்கில் நிதி நிலைமை கூட்டணி தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் இங்கே அதில் இருக்கிறபடியாக அதன்படி தாரன், அதன்படி இங்கே போகும். அப்படித்தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு இருப்பின குறிப்பு. ரைட், ஓகே. இதில் ஏ என்ற பேங்கில் வைப்பாக ஒரு 1000 ஈடுபடுத்தப்படுது. இதில் மத்திய வங்கியின் சட்ட நீதி ஒதுக்கு 20% என்று வைப்போம். சரியா? 20% என்று போடுறேன். 20% என்று சொல்லி சொன்னால் 200 ஒதுக்கு. அப்போ வைப்பு 1000, 20% என்று சொன்னால் 200 ஒதுக்கு. சரியா? 1000 மில்லியன் என்று சொல்லுவோம், மில்லியன், 200 மில்லியன் ஒதுக்கு, 20%. அப்போ மிச்சம் கடன். நான் இதில் எழுதலை, இது வைப்பு, இது ஒதுக்கு, கடன். அது விளங்கும். இந்த கடன் இங்கே வைப்பா போடும் 800. 800க்கு 20%, 2 16 ஒரு சேவரை செய்தால் 160, 640. இதை நீங்கள் மூடுவீங்க. இது 1000 வரும், இது 800 வரும். பேந்து இவர் அடுத்த பேங்குக்கு போகும் 640. 640க்கு 20% சைவரை வட்டி விட்டா 128. 128 என்று சொல்லி சொன்னால் 512. கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல்கள் எல்லாம் உங்களை பொறுத்தது. அதுவளை கவனம் பார்த்தீங்கன்னா சரி. இதுதான் அந்த சங்கிலி தொடர். இதை முதலாம் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று முந்தி கேட்குறவங்க. இப்போ முதல் 1000 இருந்து இந்த 800 வந்து இந்த 640 போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்த மிகியொதுக்கு 0 வர இந்த பணவாக்க செயற்பாடு இடம்பெறும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ABCDEF இந்த இருப்பின குறிப்பு போய்கொண்டிருக்கு. ஆனால் அவ்வளோ நாங்கள் போட்டு மினக்கட தேவையில்லை. அதை இலவுபடுத்துறதுக்காக தான் பணவாக்க பெருக்கி அல்லது வைப்பாக்க பெருக்கியை நாங்கள் கணிப்புறோம். அதை விளங்குவோம். அப்போ இது ABC அப்படியே இது சுருங்கி போய்கொண்டிருக்கு. எங்கே மிகியதுக்கு 0 ஆகுமோ அது வரைக்கும் பணவாக்கம் இடம்பெறும். அப்படி இடம்பெற எல்லா வைப்பையும் கூட்டி எல்லா அதுக்கையும் கூட்டியല്ലോ நாங்கள் பணவாக்கம் காணுவோம். அவ்வளோ தேவையில்லை. இது ஒரு கேள்வி கேட்ட உதாரணத்தில் இப்படி ஒன்றை காட்டி போட்டு இப்போ நீங்கள் வங்கி முறைமைன்ற இது ஒவ்வொரு பேங்கின் இருப்பின குறிப்பு, இப்போ வங்கி அமைப்பின் இருப்பின குறிப்பு பரவணும். அதை எடுக்கிறது சுலபமான வழி பணவாக்க பெருக்கியை காணுவோம். அது பணவாக்க பெருக்கி உங்களுக்கு தெரியும். பணவாக்க பெருக்கின்றது கேசமன் ஒன்றின் கீழார் அல்லது வைப்பாக்க பெருக்கி. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் 20% தானே ஒதுக்கும். அப்போ 20% ஒதுக்கின்றதால இப்போ கேசமன்
1/20 வீதம். அப்போ 20 வீதம் என்றால் இதை தலைகள்படுத்தினா 100/20. உங்களுக்கு இலவான வழி எத்தனை வீதம் என்று தாராரோ செகண்ட் பார்ட்டில் கேட்டால் நீங்கள் இப்படி போட்டு காட்டணும். இலவான வழி எத்தனை வீதம் என்று தாராரோ 100/2 போடுவோம். 20 வேண்டாம் 100/25, 10 வீதம் வேண்டாம் 100/10 10, 5 வீதம் வேண்டாம் 100/5 20. அதாவது கடனாக பெருக்கி. அப்போ வடிவா விளங்கணும். இப்போ 20 வீதம் தானே, அப்போ 1/20 வீதம் வேண்டாம். இதை தலைகள்படுத்தினா இது 100/20 தான் இந்த 20 கொண்டு போடுறோம். இதை தலைகள்படுத்தினா 100/20 5, 10 வீதம் வேண்டாம் 100/10 10. அது சுவம் நீங்கள் செய்யலாம். எனவே இங்கே பணவாக்க பெருக்கி எவ்வளோ வரும் என்று சொல்லிச்சுன்னா இதில் நீங்கள் படி எடுத்து 5 வரும். இந்த பணவாக்க பெருக்கி என்ற அர்த்தம் மடங்காகிறத காட்டுது. அதாவது மிகியோதுக்கு பல்மடங்கு வைப்புகளை உருவாக்கும். அதாவது வணிக வங்கி வைப்பு தவிர்ந்த மேலதிக காசை கடனாக வழங்கிக்க அது பல்மடங்கு கடனை உருவாக்குது என்பதனை அறிவதற்கான குறிகாட்டி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வங்கி அமைப்பு. வங்கி அமைப்பின் இருப்பின்லை குறிப்பு செய்ய போகிறோம். இது ஒவ்வொரு தனி பேங்க் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி விட்டால் வங்கி அமைப்பு. A + B + C +++ அண்டு ப்ளஸ் பண்ணி விட்டால் வங்கி அமைப்பு எல்லாம் சேர்ந்தது. அப்போ வங்கி அமைப்புன்னு சொல்லிக்க இங்கே வைப்பாக்க பெருக்கியால் இதை நீங்கள் நேரடியாக பெருக்கினீங்கன்னு சொன்னால் அது 1000 × 5 5000. நான் சுலபமான வழியில் அதை சொல்கிறேன். 5000 இதுக்கு பேர் மொத்த வைப்புன்னு சொல்லலாம். அல்ல வைப்பின் உச்சம் 5000. 1000 5 மடங்காகும் 5000. சிம்பிளாக வழங்கப்படுத்துறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இந்த 200 தான் ஆரம்ப வடிவம். அப்போ இந்த 200 அதுவும் 5 மடங்காகும் 1000. இதுவும் 5 மடங்காகும் 1000. இதுவும் 5 மடங்காகும் 100 4000. எனவே 5000. இது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற சுலபத்துக்காக சொன்னான். ஆனால் உண்மையின்படி நீங்கள் செய்து காட்டணும். எப்படி செய்து காட்டலாம்டா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ இதில் மொத்த வைப்பு காண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக இந்த ஒதுக்கிருக்கெல்லாம் இந்த ஒதுக்கு தர கடனாக்க பெருக்கி இந்த வைப்பு வரும். இந்த ஒதுக்கிருக்கெல்லாம் 1000. இந்த ஒதுக்கு எப்பவும் இங்கே வர வங்கி அமைப்பின் இருப்பில்ல குறிப்பில் வர ஒதுக்கு எப்பவும் ஆரம்ப நிலையில் இருக்கிற வைப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற வைப்பு தான் இங்கே ஒதுக்கா வருது. அதாவது இங்கே ஒதுக்கா வருது. இதெல்லாம் இங்கே ஒதுக்கா வருது. அப்போ ஆரம்ப ஏண்ட வங்கியில் இருக்கிற அந்த வைப்பு தான் வங்கி அமைப்பின் இருப்பில்ல குறிப்பில் ஒதுக்கா வரும். அப்போ இந்த ஒதுக்க கடனாக்க பெருக்கித்தான் இது வரும். அப்போ நீங்கள் சமன்பாட்டு வடிவத்தில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒதுக்குகள் தர கடனாக பெருக்கி சரி, அல்லது இந்த ஆரம்ப வைப்பு தர கடனாக பெருக்கி 5000 வந்துடும். நான் ஈஸியாக வழங்காட்டுவோன்னு சொல்கிறேன். இது 5 இருக்குங்கோ, இது 5 இருக்குங்கோ, இது 5 இருக்குன்னா இப்போ இறுதி கட்டம் வந்துட்டு வங்கி அமைப்பின். அப்போ இதைத்தான் நாங்கள் இப்படி தனித்தனி டிஃபார்ம் போடுறோம். டிஃபார்ம் அண்டு சொல்லக்கூடாது. நான் சும்மா டிஃபார்ம்ன்றது இருப்பில்ல குறிப்பு. அது டிஃபார்ம் வடிவில் நாங்கள் செய்கிறோம். அப்போ இந்த தனித்தனி வடிவத்தில் செய்து நாங்கள் தனியாக எல்லாத்தையும் கூட்டி எடுக்கிறத விட நேரடியாக இலவாக செய்யலாம். அப்படித்தான். அதாவது பேரண புலத்தில் உங்களுக்கு தெரியும் வருமான பெருக்கியன்று இருக்குது, வரி பெருக்கியன்று இருக்குது. அதெல்லாம் இலவுபடுத்தலுக்காக வந்தது. சுற்று வடிவங்களில் போட்டு எடுக்கலாம். ஆனால் மினக்கட்டவே இல்லை. அப்போ இலவுபடுத்தலுக்காக இது வைப்பாக்க பெருக்கி வைப்பு எத்தனை மடங்கு கடனை உருவாக்குது என்பதனை அறிவதற்கான ஒரு குறிகாட்டி. சரியா? ரைட். அப்போ இதுதான் அந்த விளக்கம். ஒரு பணவாக்கம் என்ற கருத்தில் ஏபிசி என்ற ஒரு 3 பேங்க், இல்லாட்டி பிக்யூஆர் என்ற ஒரு 3 பேங்க், இல்லாட்டி உங்களை விரும்பினவர் எல்ஓபி அண்டு 3 பேங்க், ஏதோ ஒரு பேரை போடுறாங்க. போட்டு இப்படி ஒரு கற்பனை புள்ளி இடத்துல நீங்கள் காட்டலாம். சரியா? இது பணவாக்கத்துக்கான ஒரு கற்பனை. சரியா? இப்போ இந்த கருத்து நான் சொல்லி போட்டு இனி நான் விஷயத்துக்கு வாரம். நான் உண்மையில் அது அந்த அதாவது கணக்கு பகுதிகளை கதை கேட்க நான் இதுவரை சொல்லணுமெண்டாக்கா சொன்னால் இதுவரை நீங்கள் வழங்குவீங்க. சரியா? இப்போவும் சமன்பாடுகளை நீங்கள் முழுமையாக கொடுக்கணும். நான் இலவாக இதில் சில சொல்லுவேன். நீங்கள் சமன்பாடுகள் வைப்பாக்க பெருக்கிக்குரிய சமன்பாடு கொடுங்க. உண்மை சமன்பாடு ஏண்டா மார்க்ஸில் அதை குறைச்சி விட்ருவான் கொடுங்க. எம்சிக்யூவில் கேட்டால் இலவா நீங்கள் உங்கள் நெசது செய்யலாம். இந்த நுணுக்கங்களை நான் எம்சிக்யூ வச்சுவோம். ஆனால் இது சமன்பாடை போடுவோம். நீங்கள் போட்டு செய்வோம். அதான் பேப்பர் 2 கேட்டால். ரைட். இப்போ நாங்கள் அந்த கணக்கு பகுதிகளை வரும். ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
அந்த வினா என்னென்றால் வங்கி தொழில்முறை இருப்பு நிலை குறிப்பு, அதாவது ஐந்தொகை. இதை வங்கி அமைப்பண்ணுன்னு சொல்லலாம், வங்கி முறையன்னு சொல்லலாம். அந்த அப்போ பெண்மை வங்கி முறையண்டா அது பெண்மை தானே, கனவேர் சேர்ந்தது. வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றினென்றும் கேள்வி வரும். அப்படி வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றினென்றும் கேள்வி வரும், வங்கி அமைப்பென்றும் கேள்வி வரும். ஆனால் இது வங்கி அமைப்பு, ரெண்டு விதமாக தான் நான் கேள்வி அமைக்கிறவன். ஒரு வங்கி பல வங்கி, பல வங்கி என்றால் வங்கி அமைப்பண்டு வரும். இது வங்கி அமைப்பு. அப்போ வங்கி அமைப்பண்டா உங்களுக்கு தெரியும், அநேகம் வங்கி அமைப்பு கேள்விகளுக்கு பணவாக்க பெருக்கி செய்ய வேண்டிய தேவை வரலாம், கண்டிப்பாக வரும். ஆனால் வங்கி ஒன்றா அது தேவை வராது. சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வங்கி தொழில்முறை இருப்பு நிலை குறிப்பு, அது தெரியாத விட்டால் நான் இதில் இருக்கா செய்யலாம். இதில் பார்த்தா அது வங்கி தொழில்முறையா வங்கி அமைப்பண்டே போடுவோம். வங்கி அமைப்பு அங்கே வைப்புக்களை போடுவோம். 4000 ஒதுக்கு 2000. இதில் முன்னுக்கு ஒதுக்கு வேறு நான் போடையில விளங்கும். கடன் 2000. ரைட். இதில் கேட்கப்பட்ட வினா என்னண்டா, தேவையான ஒதுக்கு வீதம் 25% என்று தந்திருக்குது. அப்போ 25% ஒதுக்கு, 25% ஒதுக்கு. அப்போ பணவாக்க பெருக்கும் என்ன நாள் எடுக்கலாம்? 100/25 4 முறையின்படி இருக்கிறேன்னா கே சமன் 1 அப்போ கே சமன் 1/25 தலைவல் படுத்தினா 100/25 அது 4 என்று தெரிஞ்சிடும். ரைட். இப்போ மிக ஒதுக்கு எவ்வளவு? அப்போ 4000 25% அண்டா 4000க்கு 25% அது சுவம் தானே, 4 மேல் 1 தானே. 25 சிலது மெனதால் எடுக்கக்கூடிய 4 மேல் 1 போட்டு நீங்கள் எடுக்கலாம். அப்போ 4000க்கு 25% 4 மேல் 1 தர 4000. ஆகவே 1000 ஒதுக்க வேணும். அப்படி 4 மேல் 1 தர 4000 1000 தானே ஒதுக்குவோம். ஆனால் இருக்கிறது 2000. அப்போ மிக ஒதுக்கு எவ்வளோ? முதலாவது வினா அதை இங்கே எழுதுறேன். மிக ஒதுக்கு 1000. சரியா? நீங்கள் செய்கையில் செய்யணும். மொத்த ஒதுக்கிலிருந்து சட்டப்படியான ஒதுக்க கழிச்சு விட்டால் மிக ஒதுக்கு வரும் 1000. நீங்கள் சமன்பாட்டை போட்டு இது எடுக்கும் 1000. அடுத்தது இரண்டாவது வினா, மிக ஒதுக்கை கடன் வழங்கிய பின் இருப்பில குறிப்பு வாரமை. அப்போ அதை பாருங்க, இருப்பில குறிப்பு. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்களா நேரடியாக செய்கிறேன்டா. இப்போ உங்களுக்கு தெரியும், வைப்பாக்க பெருக்கி நான் சொல்கிறேன், அது எழுத வேண்டியதில் உங்களுக்கு விளங்கும். அதாவது 4 வருது. அப்போ நீங்கள் இந்த இது மொத்ததுக்கு தானே, இந்த மொத்ததுக்க 4ஆல் பெருக்கி விட்டா சரி, அதான். ஆனால் ஏன் அப்படி என்றதுக்கு காரணம் சொல்கிறேன். இதை 4ஆல் பெருக்கினா இப்போ பார்த்தீங்களா 8000. ஏனெண்டா மிக ஒதுக்கு சட்டப்படியானதுக்கு சேர்ந்தது 8000, பெருக்கினா 8000. ஏன் பெருக்கிறோம்? வங்கி அமைப்பண்டால் அங்கே பெருக்கல் இடம் வரும். வங்கி அமைப்பண்டால் மிக ஒதுக்கு மடங்காகும். அதுதான் சொல்லவார். வங்கி ஒன்றென்றால் மிக ஒதுக்குத்தான் கடன் மடங்காகாது. மிக ஒதுக்கு 1000 கடனும் 1000. வங்கி ஒன்றென்றால் இது வங்கி அமைப்பு. ஆகவே மிக ஒதுக்கு தெர கடனாக்க பணவாக்க பெருக்கி விட்டீங்க. இப்போ பெருக்கினா 8000. 8000க்கு 25% 2000. 25% தானே 2000 6000. அது பேலன்ஸை நீங்கள் போட்டு மூடவும். எனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 8000 என்னென்று வந்த இதை நேரடியாக பெருக்கி 8000 வந்த 2000 6000. இது உண்மையில ஏன் அப்படி வருது என்று சொல்லி சொன்னால், இங்கே உங்களுக்கு தெரியும் 1000 மிக ஒதுக்கு, 1000 மிக ஒதுக்கண்டா அந்த மிக ஒதுக்கு எப்படி வந்தேன்னு சொல்ல, மிக ஒதுக்க நீங்கள் மிக ஒதுக்கு தானே இனி கடனாகத்துக்கு உட்பட போகுது. அப்போ மற்றது சட்டப்படியானதுக்கு 1000 தானே, அது இருக்காட்டு மிக ஒதுக்கு 4 மடங்கு ஆகும் வைப்போம். பாருங்க, இந்த 1000 மிக ஒதுக்கு, இந்த 1000 4 மடங்கு ஆகும். ஆகினாவளா 4000. ஏன் 1000 நான் வேற விதத்தில் சொல்றேன். 1000 ஏன் 4ஆல் பெருக்கினான்டா மிக ஒதுக்கு தானே மடங்காகும். ஏண்டா இருக்கிற மிக ஒதுக்கத்தானே நாங்கள் கடனாக்கத்துக்கு உட்படுத்தலாம். மற்றது சட்டப்படியான ஒதுக்கு தானே 1000. அப்போ மேலதி ஒதுக்கு 1000 தான். அப்போ 1000 இனித்தான் கடனாக்கம். 1000 தர 4 4000. சரியா? 4000. அந்த 4000 இந்த 4000 கூட்டினா இந்த 8000 வந்தது. அதை நாங்கள் உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் வியூவில் எப்படி செய்கிறான்டா, மொத்தத்துக்கு தெர பெருக்கி அண்டுட்டு இப்படி போடிங்க, எல்லாம் சரி. திரும்ப சொல்கிறேன், இங்கே மிகவுக்கு 1000 இருந்தது, அந்த 1000 4ஆல் பெருக்கி போட்டு ஏற்கனவே இருக்கிறத விட்ட இந்த 8000 பேர் நாங்கள் அப்படி செய்யாமல் நேரடியாக 4ஆல் இதை பெருக்கி இந்த அப்படி எடுக்கிறோம், எல்லாம் சரி. சரியா? ரைட். அப்போ அடுத்தது தற்போது பணம் ரம்பல் எவ்வாறமை. அடுத்த கேள்வி, மூன்றாவது வினா,
தற்போது பண நிரம்பல் எவ்வாறு பண நிரம்பல் நீங்க கேட்டால் நீங்கள் குழம்ப வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இங்கே பண நிரம்பல் என்று கேட்கப்பட்டால் அந்த பண நிரம்பல் எம்பான், அதாவது குறுகிய பண நிரம்பல். ஏனென்றால் இங்கே வைப்புக்கள் என்று கதைக்கிற நடைமுறை வைப்பு தானே. இங்கே போலி பணத்தை பற்றி இல்லை, நிலையான வைப்பு சுமைப்பை பற்றி இல்லை. அது பண நிரம்பல் பணத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வியெல்லாம் அப்படி வரலாம். அப்போ இங்கே வைப்பண்டு சொன்னால் கரண்ட் அக்கௌண்ட் தானே, நடைமுறை வைப்பு தானே. கடனாக்கத்துக்கான என்ன வைப்பண்டு சொன்னால் நடப்பு வைப்பு, பணவாக்கம் விடமுறை நடைமுறை வைப்பு தானே. அப்போ இங்கே நடைமுறை வைப்பு மற்ற சட்ட பணம் வேண்டாம் இம்பன் தானே இங்கே வரும். சரி, அப்போ இம்பன் பண நிரம்பல் சட்டப்பணம் ப்ளஸ் வங்கி பணம். இங்கே சட்டப்பணம் தரப்பட்டிருக்கு, அதே கேள்வியை தான் செய்கிறேன். சட்டப்பணம் தரப்பட்டிருக்கு. சட்டப்பணம் எவ்வளவுன்னு சொல்லிச்சுன்னா 3000. அப்போ அது 3000. இப்போ வங்கி பணம் இந்த கண்டு 8000 போடுங்க, போட்டிங்களா 11000. அது விளங்கு. இதில் குறிக்கிற விளங்காட்டியும் நான் மொழி நடையில் சொல்கிறவங்களே விளங்கு. அதாவது சட்டப்பணம் இருக்காங்க 3000. இப்போ வங்கி பணம் இப்போ இதுதான் 8000. வங்கி பணம்ன்றது இது மொத்த வைப்பு அல்லது உச்சம். இது உச்ச கடன். இந்த 6000 உச்ச கடன், இது உச்ச வைப்பு அல்லது மொத்த வைப்பு. இதில் உச்ச கடன் என்று கேட்டால் 6000 தான் கொடுக்குவோம். வங்கி அமைப்பின் பணம் என்று கேட்டால் இது 8000. சரியா, இது உச்ச கடன் 6000. அதை விளங்கும். அப்போ 11000. சரியா, அப்போ தற்போது பணம் 11000. இதுலேயே அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, ஒதுக்கி வீதம். ஒதுக்கி வீதம் எப்படி மாறுதுன்னு சொன்னால் 40 வீதமாக மாறும். அந்த கேள்வி நான்காவது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. ஒதுக்கி வீதம் 40 வீதமாக மாறினால் மிகையொதுக்கையும் காணட்டாம், அனைத்து சீராக்களின் பின் பண நிரம்பலையும் காணட்டாம். எப்படி 4வது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஒதுக்கி வீதம் 40ஆக மாறினால் மிகையொதுக்கையும் காணட்டாம், அனைத்து சீராக்களின் பின் பண நிரம்பலையும் காணட்டாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரைட். இப்போ 40 வீதம். அப்போ 40 வீதம் என்றால் உங்களுக்கு சொன்னது வங்கி அமைப்பண்டு வந்தால் பணவாக்க பெருக்கி தேவைதானே. ஏண்டா வங்கி அமைப்பின் தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ 40 வீதத்துக்குரிய பணவாக்க பெருக்கி தேவை, அது பலமை தானே. அது திரும்ப திரும்ப போட தேவையில்லை. கேசவன் ஒன்றிங்கள் 6 கேசவன் ஒன்றிங்கள் 40 வீதம் தலைவர் படுத்துறானே 100 × 40 100 × 40 2 பதங்கால தசமஞ்சு 2.5. திரும்ப சொல்கிறேன், 40 வீதம் வேண்டாம் 100 × 40 ஆகவே 2.5. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் இங்கே, அதாவது பணவாக்க பெருக்கி 2.5. அதை கண்டுட்டு கேட்போம். முதல் அவற்றை கேள்வி மிகையொதுக்கு. அப்போ 40 வீதம் என்றால் இதில் 4000 இருக்கு, இதில் 4000 இருக்கு. சரி, இதில் 4000 இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, இந்த 4000க்கு 40 வீதம் பார்க்கணும். 40 வேண்டாம் 100 மேல் 40 தர 4000, 100 மேல் 40 தர 4000. அப்போ 100 மேல் 40 தர 4000 என்று சொல்லி சொன்னால் எவ்வளோ வரும்? 1200. செய்து காட்ட வேண்டிய தேவைப்பாடு இல்லை. 100 மேல் சாரி ஒரு நிப்பாட்டுறீங்களா? ரைட். அப்போ இது 40 வீதம் என்று சொன்னால் 2.5 உங்களுக்கு தெரியும். பணவாக்க பெருக்கி 100 × 40 அது நோமல். அப்போ 2.5. சரி, இப்போ 40 வீதம் என்றால் 4000க்கு 40 வீதம் உள்ள நன்னாங்க 16 1200 ஒதுக்க வேணும். 1200 ஒதுக்க வேணும். ஆனால் ஒதுக்கி இருக்கிற 2000 நேரடியாக விளங்குதான். 1600 ஒதுக்க வேணும். 40 வீதம் என்றால் நன்னாங்க 16 சைவரை ஜெயிக்கும், 2 சைவர் செயற்படும் 100. ஆகவே 1600 ஒதுக்க வேணும். 2000 ஒதுக்கி இருக்கு. ஆகவே 2000 1600 கழிக்கவும். 2000 மொத்த ஒதுக்கு மைனஸ் சட்டப்படியான ஒதுக்க கழிச்சு விட்டால் 400 மிகை ஒதுக்கு வரும். அப்போ மிகை ஒதுக்கு 400 தானே. அப்போ இங்கே கேள்வி மிகை ஒதுக்கு 400. இதில் முதலாவது மிகை ஒதுக்கு 400 மில்லியன் ரூபாய். அது மில்லியன் ரூபாய்கள் போடுவோம். மில்லியன் ரூபாய் எல்லாம் மில்லியன் ரூபாய். ரைட். அனைத்து சீராக்களின் பின் பண நிரம்பல். அப்போ இதில் நீங்கள் நோமல் அனைத்து சீராக்களின் பின் பண நிரம்பல்ண்டா நீங்கள் வளமை மாதிரி இப்போ பெருக்கி 2.5 தான். சரியா, இப்போ பெருக்கி 2.5. அப்போ 2.5 இந்த 2000 பெருக்கினாலும் சரி, சொன்னால் பெருக்கியாலே இந்த மொத்தத்துக்கு பெருக்கினாலும் சரி, அல்லது இங்கே மிகையோதுக்கு 400 இருக்குல்லோ, இந்த மிகையோதுக்க 2.5 பெருக்குவோம், அல்லது மிகையோதுக்க 2.5 பெருக்குவோம். இதுதான் கடனாக்கம் செய்ய போகுது. இது பணவாக்கம் செய்யக்க இதை 2.5 பெருக்கினா 1000. அப்போ அந்த 1000 கொண்டு இதோட கூட்டினா 5000 பேர். இது மிகையோதுக்கு. இதை 2.5 பெருக்கணும். மிகையோதுக்கு தானே பணவாக்கம் செய்யும். 2.5 பெருக்கினா 2.5 மடங்காகி அந்த மடங்கு போய் இதோட கூட்டுப்படும். அப்போ 5000 பேர். அல்லது வேற நேரடியாக செய்கிறேன்டா 2000 2.5 பெருக்கி விட்டா சரி 5000 பேர். சரியா, ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் 5000 வங்கி
அமைப்பின் பணரம்பல் 5000 வரும். அப்போ அதில் கேள்வி அடுத்தது என்னென்னு சொல்லி சொன்னால் அனைத்து சீராக்களின் பின் பணரம்பல். அப்போ பணரம்பல்ண்டா அப்போ அடுத்த எழுதுறேன் எம்பான் சட்டப்பணம் வங்கி பணம். சட்டப்பணம் ஏற்கனவே உள்ளளவு மாறையில் தான், அது 3000. இந்த வங்கி பணம் 5000. ஏன் உங்களுக்கு தெரியும், இதை 2 சமஞ்சாவில் இருக்குன்னா 5000 பேரும் என்று சொன்னால் நேரடியாக 5000 போடலாம். அல்லது 400 2 சமஞ்சாவில் இருக்குன்னா 1000 பேரும், அதை கொண்டு இதோட கூட்டினாலும் 5000 எல்லாம் சரி. அப்போ நோமலா இப்போ இது 8000. சரியா? இவ்வளவுதான் இந்த வங்கி அமைப்பில் வந்தால் இப்படி வினா வந்தால் பணவாக்க பெருக்கி தேவைப்படுது, அதால் எப்படி செய்யறேன்னு சொல்லியாச்சு. இதை வடிவா நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா சரி. கேள்வியை வாசிக்க மேலே பாருங்க, வங்கி அமைப்பா வங்கி ஒன்றாண்டு பார்க்குவோம், ஒருமையா பன்மையா வங்கித்துறை கட்டமைப்பில் இருக்க ஒரு ஆளா இல்லை வங்கி அமைப்பாண்டு பார்த்தீங்கன்னா சரி. சரியா? ரைட். இப்போ இதோட வந்த ஒரு பாஸ் பேப்பரை பார்ப்போம் உடனே. இதை அண்மித்த ஒரு பாஸ் பேப்பர். அந்த வினா 2008 போடப்பட்ட ஒரு வினா. அந்த வினாவை பார்ப்போம். இதே சாயல் அந்த கேள்வியை பார்த்தால் அதில் நான் அதை எழுதித்தான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல. ரெண்டாயிரத்தி எட்டு வங்கி முறை அல்லது வங்கி அமைப்பின் 5 என்று தந்திருக்கு. இங்கால பொறுப்பு சொத்து, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இங்க வைப்புகள் 1000. நான் எழுதையில வைப்பேன், அது உங்களுக்கு விளங்கும். ஒதுக்கு 200, கடன் 800, 1000. இதில் பொதுமக்கள் கீழே தரப்பட்ட தரவுகள், பொதுமக்கள் வசமுள்ள காசு 1200. பொதுமக்கள் வசமுள்ள காசு 1200. பொதுமக்கள் வசமுள்ள காசு 1200 எல்லாம் மில்லியன். மிகியோதுக்கு நேரடியாக தந்திருக்கு. அனே பெர்சன்டேஜ் தாரவனி நேரடியாக தந்திருக்கு மிகியோதுக்கு. அப்போ மிகியோதுக்கு 100. அப்போ உங்களுக்கு தெரியும் மிகியோதுக்கு 100 என்றால் இந்த 200 தான் ஒதுக்கு, கடன் 800, இது வைப்பு. இப்போ 200க்கு மிகியோதுக்கு 100. அப்போ உண்மையானதுக்கு 100 தானே. இந்த 200க்கு 2 100 இருக்கு. ஒன்று மிகியோதுக்கு, மற்றது சட்டப்படியானதுக்கு. அப்போ சட்டப்படியானதுக்கு 100 தெரியும். ஏனென்றால் இந்த மிகியோதுக்கு உங்களுக்கு தெரியும் 100 மிகியோதுக்குண்டா மிச்சம் 100 சட்டப்படியானதுக்கு தான். அப்போ சட்டப்படியானதுக்கு 100 அப்போ 1000க்கு 100 எத்தனை வீதம்? 10 வீதம் ஒதுக்கு வீதம். அப்போ நான் அதில் ஒதுக்கு வீதம் 10 வீதம் மட்டும் கொடுக்குறேன். இது நான் காண்ற விஷயம். ஒதுக்கு வீதம் 10 வீதம். ரைட். ஒதுக்கு வீதம் 10 வீதம். அப்போ இப்போ இது ஒதுக்கு வீதம் நாங்கள் கண்டிருக்கு. இதை கேள்வியை பார்த்தால் இந்த மிகியோதுக்கை கடன் வழங்கிய பின், இந்த மிகியோதுக்கை கடன் வழங்கிய பின் பண நிரம்பல் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது குறுகிய பணரம்பல். இங்கே பணரம்பல்டா சொல்லிட்டேன், இங்கே வைப்பு நடைமுறை வைப்பு மற்ற சட்ட பணம் தானே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ குறுகிய பணரம் தான். பிரிந்த பணரம்பல் டைம் டு பி அதோட பெரிய தேவையில்லை. இங்கே குறுகிய பணரம்பல்லாம். ரைட். அப்போ எம்பன் பணரம்பல் கேட்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் நார்மலாக செய்யலாம். இங்கே உங்களுக்கு தெரியும் இது மொத்ததுக்கு நேரடியாக பெருக்கி எடுக்கலாம். அல்லது நான் மிகியோதுக்கை கண்டு பெருக்கி போட்டு இதோட கூட்டியும் செய்யலாம். இங்கே மிகியோதுக்கு 100, கடனாக பெருக்கி 100 10 10. சரியா? அப்போ கடனாக பெருக்கி 10 வருமில்லோ. அப்போ இதில் மிகியோதுக்கால கடனாக பெருக்கினாவளா 1000. அந்த 1000 இந்த 1000 சேர்ந்து 2000 வரும் வங்கின்ற பணரம்பல். அல்லது விட்டால் இங்கே மொத்ததுக்கு, இந்த மொத்ததுக்க இது அதாவது இந்த 200 நேரடியாக 10 பெருக்கினாலும் சரி, 200 நேரடியாக 10 பெருக்கினாலும் சரி, 200 நேரடியாக 10 பெருக்கினாலும் 2000 வரும். மிகியோதுக்க 10 பெருக்கி போட்டு இங்கே கொண்ட கூட்டினாலும் 2 தான். அல்லது மொத்ததுக்க 10 பெருக்கினாலும் 2000 தான். ஓகே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ எம்பான் சமன் இங்கே பார்த்தா மிகியோதுக்கு எம்பான் எவ்வளோ ஆண்டு காண போகிறோம். அதில் இருப்பில் இதில் அந்த அந்த அடுத்த கேள்வியில் இது முதலாவது இந்த கேள்விக்குரிய சாயெல்லாம் நாங்கள் இப்போ கதைக்கிறோம். இந்த கேள்விக்குரிய சாயல் பாஸ் பேப்பர் சாயல். ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பான் பணரம்பல் நேரடியாக தெரியும். உங்களுக்கு தெரியும் இங்கே 2000 வரும். எம்பான் சட்ட பணம் ப்ளஸ் வங்கி பணம்
சட்டப்பணம் ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 1200. வங்கி பணம் இப்போ சொல்லியாச்சு. இதை நீங்கள் 10ஆல் பிரிக்கினா 2000. சரியா? அல்லது இங்கே ஒன்று மிக ஒதுக்கு, மற்றது சட்டப்படியான ஒதுக்கு. இந்த மிக ஒதுக்க 10ஆல் பிரிக்கினா 1000 1000 1000 2000 அப்படின்னு செய்யலாம். ரைட். சரி, அப்போ இப்போ இது 3200. 2008 கேட்கப்பட்ட வினா வங்கி அமைப்பின். அப்போ வைப்பாக்க பெருக்கி கால்குலேட் பண்ணி செய்கிறோம். சரியா? ரைட். இதிலே அடுத்த கேள்வி 25% என்று கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது இது 10% படி அங்கே மிக ஒதுக்கி இருந்தால், 10% படி மிக ஒதுக்கி இருந்தால் அந்த மிக ஒதுக்கினூடாக எப்படி பணரம்பல் மாறுதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் சிம்பிளாக செய்கிறேன்டா இந்த மொத்தொதுக்க 10ஆல் பெருக்கி 2000 போட்டு சட்டப்பணம் 1200 தரப்பட்டிருக்கு, அதையும் போட்டால் 3200. 2008 பேப்பர் நீங்கள் பார்க்கலாம். செய்கிய வழங்கினீங்கண்டா சரி, குறிக்க வேண்டியதெல்லாம் குறிக்கலாம். ரைட். இதிலே நீ அடுத்தது 25% மாறுதான். ஒதுக்கு வீதம் 25% மாறும். இதிலே அடுத்த கேள்வி இது பொதுமக்கள் வசமுள்ள காசு, அது 1200 உள்ள மாதிரி இருக்கு. ரைட். இப்போ 25% மாறினால் பைப்பாக்க பெருக்கி 100/25 இலவா சொல்கிறேன். நீங்கள் 1 காசு ஒதுக்கி ஒன்று போட்டு எடுங்க, நான் ஈஸியாக சொல்கிறேன். அப்போ 100/25, அப்போ 25 வேண்டாம் 4, பைப்பாக்க பெருக்கி 4. அப்போ நோமலாக 4ஆல் பெருக்கிறான். முதல் 10 வந்தால் 10ஆல் 200 பெருக்கிறீங்க, இனி 4ஆல் பெருக்கிறான். அப்போ 4ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? இப்போ எம்பான் பணரம்பல் காணலாம் சுகமா. சட்டப்பணம் ப்ளஸ் வங்கி பணம் எப்படி 25%. அடுத்த கேள்வி 25% ஒதுக்கி வீதம் மாறுதான். 25%. பாஸ் பேப்பர் வினா. ஆகவே நான் பாஸ் பேப்பர் வினா சொல்லேக்க உங்களுக்கு 2008 சொன்னபடியா நீங்கள் அந்த பேப்பரை பார்க்கலாம். இப்போ செய்தியை நீங்கள் தேவை வேண்டாம் குறிக்கலாம். ரைட். அப்போ 25% மாறிக்க 4 கடனா, அதாவது வெப்பாக பெருக்கி 4, 4ஆல் 200 பெருக்கினா 800. இது மாறாது 1200. ஆகவே இப்போ பண நிரம்பல் 2000. பணரம்பல் 2000. இந்த 2 வினாவும் தான் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது வங்கி அமைப்பில் முதல் 10% ஒதுக்கின்படி செய்தாங்க, அடுத்த 25% ஒதுக்கின்படி செய்தாங்க. முதல் 10% செய்யக்க 3200 வந்தது எம்பான். இப்போ 25% படி என்று செய்ய 2000 வருது. அது உங்களுக்கு தெரியும். காசு ஒதுக்கி வீதம் கூட கூட வைப்பாக்கம் குறைந்தான், எதிர்த்தொடர் தான். அப்போ 10,000 கேட்க கூடவே இருந்தது. முதல் பார்த்தீங்கன்னா 2000 இந்த இடத்துல இருந்தது, இப்போ 802 இருக்கு. ஏன்னா ஒதுக்கி வீதம் கூடும். இது உண்மையில இது அர்த்தத்தை இருக்க வழியாக கவனிங்க. இது நேரடியாக பெருக்கியில் எடுத்துட்டோம். உண்மையான அர்த்தம் என்னென்றால் கவனிங்கோ, உண்மையான அர்த்தம் என்னென்றால் 25% இந்த 1000க்கு 25%. இதை ஒரு கத்திருமா வேறு வேறு பேர் 1000க்கு 25% அண்டா 250 ஒதுக்கும். 25 1000க்கு 25 250 ஒதுக்கும். அப்போ 250 ஒதுக்கணும்டா 200 இல்லை இருக்கு. அப்போ உண்மையில இது குறையோதுக்கு, உண்மையில குறையோதுக்கு அல்லது மிக ஒதுக்கு -50. ஏனென்றால் 1000க்கு 25% 250. ஆனால் இருக்கிற 200, ஆனால் 250 இல்லை. -250 இல்லை, 25%. ஆனால் இருக்கிற 200. அப்போ 50 மிகோதுக்கு மைனஸில் இருக்கு. மிகோதுக்கு -50 அல்லது குறையோதுக்கு நேரடி 50 என்று சொல்லலாம். அப்போ மிகோதுக்கு மைனஸில் இருந்தால் இதை நீங்கள் இப்போத்தே பணவாக்க பெருக்கி தெரியும். 25% வேண்டாம் 100/25 4. 4ஆல் இந்த 50 பெருக்கினா 200 மைனஸில் வரும். ஏனெண்டா இங்கே நேரடியாக தெரியுது 25% வேண்டாம் 200 250, ஆனால் 200 இருக்கு. ஆகவே இது குறையோதுக்கு அல்லது மிகோதுக்க மைனஸ் பண்ணி மைனஸாக காட்டலாம். ஆகவே இதை நாங்கள் 4ஆல் பெருக்கணும். 25 பேருக்கு 4 தான். இப்போ 25 பேருக்கு தான் செய்கிறோம். 4ஆல் பெருக்கினா இதை 4ஆல் பெருக்கினா 200 மைனஸ். அப்போ 200 மைனஸ் 200 கடந்தே. அப்போ அந்த 200 கொண்டாந்து இதில் என்ன செய்வோம்? கழிப்போம். அந்த கழிக்கிறதால இங்கே 800 வந்து இது உண்மையில குறையாது. அதை நேரடியாக நீங்கள் இந்த 200 4ஆல் பெருக்கி 800 எடுத்துட்டீங்க. ஆனால் வந்த விதம் விளங்க வேணும். அதுக்காகத்தான் இதை சொன்னான். அப்போ இந்த குறையோதுக்கு மைனஸ், அதாவது மைனஸ் என்று சொன்னால் மிகோதுக்கு மைனஸ் சொல்லலாம், இல்லை நேரடியாக குறையோதுக்கு 50 என்று சொல்லலாம்.
அப்போ குறையது கண்டா கடந்தே அங்கே பெருக்கி போட்டு வந்ததுன்னு ஒன்று கழிக்கும். அப்போ இதில் 200 கழிச்சபடியாக தான் 800 வந்தது. அதை விளங்கினீங்கண்டாச்சு. ரைட். இது வங்கி அமைப்பில் மிகையோதுக்கு இருந்தால் வைப்பாக்க பெருக்கி செய்ய வேணும். அதன்படி என்ன மாதிரி என்று சொல்லி பயிற்சியும் காட்டி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியும் காட்டப்பட்டாச்சு. உங்களுக்கு புரிந்திருக்கு. இனி அடுத்த வினா பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் 2வது வினா வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றின் இருப்பு நிலை குறிப்பு தரப்பட்டிருக்கு. அடுத்த வினா வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றின் இருப்பு நிலை குறிப்பு. இந்த வினாவை பார்த்தால் வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றின் இது அடுத்த கேள்வி போட்டோம். இப்போ வங்கி அமைப்பின் ஃபினிஷ். ரைட். உங்களுக்கு விளங்க வேணும். வங்கி அமைப்பில் ஒரு பயிற்சியும் ஒரு பாஸ் பேப்பரும் முடிச்சிட்டோம். இனி வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றின் இருப்பிழப்பு குறிப்பு தெரிவிக்க எப்படி என்று பார்ப்போம். அதில் தரப்பட்ட வைப்புக்கள் அதை நான் இங்கே குறிக்கு. வைப்புக்கள் 1 லட்சம். வைப்புக்கள் 1 லட்சம். பங்குதாரர் பங்குகள் 50,000. அதில் இருக்கு. நான் விஷயத்தை எழுதாமல் நான் அதாவது பெறுமதியை மட்டும் போகிறோம். ஒதுக்குகள் 25,000. ஒதுக்கு 25,000. பிணைகள் 50,000. கடன் 75,000. இது கடன், இது ஒதுக்கு, இது பிணை, இங்கே வைப்பு, இது பங்குதாரர் பங்குகள். எங்களுக்கு இப்படியான கேள்வி வரைக்கும் இந்த இவரும் அதாவது இவரும் தான் தேவைப்படும். இங்கே பிணையும் பங்குதாரர் பங்கும் எங்களுக்கு தேவையில்லை. அது வழி ஒரு மாற்றம் இல்லை தான். பிணையும் பங்குதாரர் பங்கும் 2 வழி இருக்கு. அதை விளங்கும். அப்போ இங்கே வைப்பும் ஒதுக்கும் கடனும் தான் தேவை. அப்போ இங்கே இந்த கேள்வியில் வைப்பு தந்திருக்கு, பங்குதாரர் பங்கு, ஒதுக்கு, பிணை, கடன். பேலன்ஸ் கீழே மூடெல்லாம் அது விளங்கும், அதில் இருக்குது. அப்போ இதில் பார்த்தா மிகி ஒதுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இதில் ஒதுக்கு வீதம் 10 வீதம், இதுக்கு ஒதுக்கு வீதம் 10 வீதம். அப்போ மிகி ஒதுக்கு எவ்வளோண்டா 1 லட்சத்துக்கு 10 வீதம் பார்க்கணும். 1 லட்சத்துக்கு 10 வீதம் பார்த்தா நேரடியாக சொல்லலாம் 10,000. 100 மேல் 10 தர 1 லட்சம் தான். அப்போ 10,000. 1 லட்சத்துக்கு 10 வீதம் 10,000. அப்போ இங்கே 10,000 தான் இருக்கும். ஆனால் இந்த கெரிங்க என்ன வங்கி ஒன்று, வங்கித்துறை கட்டமைப்பில் வங்கி ஒன்று உரிமை. அப்போ இங்கே 10,000 ஒதுக்கணும். ஆனால் 25,000 இருக்கு. அப்போ நேரடி எவ்வளோ மிக ஒதுக்கு 25,000 10,000 கழியும். 1 லட்சத்துக்கு 10 வீதம் 10,000 தானே. ஆனால் 25,000 இருக்கு. அப்போ 25,000 சட்டப்படியான ஒதுக்கு 10,000 கழிச்சா 15,000 மிக ஒதுக்கு. அப்போ மிக ஒதுக்கு 15,000. அதில் முதலாவது கேள்வி மிக ஒதுக்கு. அப்போ முதலாவது வினா அதில் இருக்கிறதா தான் நீங்கள் போடுறேன். மிக ஒதுக்கு 15,000 மில்லியன் ரூபாய். மிக ஒதுக்கின் உச்சக்கடன் வடிவா விளங்கவனும். இங்கே வங்கித்துறை கட்டமைப்பின் வணிக வங்கி ஒன்றின் அப்போ மிக ஒதுக்கு அவ்வளோ உச்சக்கடன் வைப்பாக பெருக்கி தேவையில்லை. ஏன் உங்களுக்கு முதலே தெரியும் வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள 1-2 தந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் வங்கி அமைப்பாக இருக்கேக்கான் மடங்கு வைப்பாக பெருக்கி தேவை. கடனாக்கம் என்ற கருத்து வேறு. பணவாக்கம் இடம்பெறா வங்கி அமைப்பு. இது வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி 1-2 சொல்லப்பட்டிருக்கு. வணிக வங்கி 1-2 சொன்னால் இங்கே மிக ஒதுக்கு அவ்வளவு தான் அவர் கடனாக வழங்கலாம். மிக ஒதுக்க மடங்கு ஆக்கிறார். ஏன் ஒரு ஆள் தான். ஏண்டா உங்களுக்கு அந்த நிபந்தனைகளை பார்க்க நாட்டிலே பல வணிக வங்கிகள் காணப்படுகின்ற போது அனைத்து வங்கியும் சேர்ந்து வங்கி அமைப்பாகத்தான் பணவாக்கம் இடம்பெறும். நாட்டிலே பல வணிக வங்கிகள் இருக்கேக்க அதுக்கு ஒரு ஆள் கடனை வழங்கலாம், கடனை ஆக்கலாம், அதாவது பணவாக்கத்தை செய்யலாம். எனவே ஒரு ஆள் தானே. மிக ஒதுக்க எவ்வளோ 15,000. மிக ஒதுக்கின்ற உச்ச கடனும் 15,000. அப்போ அடுத்தது கடன் 15,000. சரியா? உச்சக்கடன் 15,000. இங்கே பேருக்கு வந்து தேவைப்படாது. ஏன்டா ஒருமை வங்கித்துறை கட்டமைப்பு வணிக வங்கி கெடிங்க வாசிக்க பேர், அதாவது கேள்வி வாசிக்க அதுக்கு கீழே ஹைலைட் பண்ணுவோம். வங்கி அமைப்பா
வங்கி ஒன்றாண்டு நீங்கள் பேப்பர்ஸில் ஹைலைட் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த கொடுக்குறவே பாரு செகண்ட் பார்ட் கொடுக்குறதுல தானே பிரச்சனை இல்லை ஹைலைட் பண்ணலாம். எம்சிக்கு வேண்டாம் நீங்கள் பென்சிலால் கீறி பார்க்கலாம். ரைட். அது இதிலே அடுத்த வினா மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு. அடுத்த வினா மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு. இதில் மிகுதிக்கு அந்த கேள்வியின்படி மிகுதிக்கு 15,000 என்று சொன்னாங்க. சரி, அந்த மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு. அப்போ மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு என்று சொல்லி சொன்னால் அதில் ஏற்கனவே 1 லட்சம், இங்க பங்கு 50,000, ஒதுக்கு 25,000, பிணை 50,000, கடன் 75,000. ரைட் ரைட். அப்போ அதில் 15,000 மிகுதிக்கு. அப்போ அந்த மிகுதிக்க அவர் முதலாவதில் கேட்கப்பட்டிருக்கு என்னென்னா மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு. அப்போ மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு இதுதான் கேள்வி. அந்த கேள்வி போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இருப்பில்லை குறிப்பு 3ஆவதாக போடப்பட்ட கேள்வி. அதுக்கு எப்படி என்றால் அது நேரடியாக பாருங்க. இப்போ இது வங்கி 1 லட்சம் 25,000, இந்த கடன் 75,000. இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. சரியா? 1 லட்சம் 25,000 கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. சரியா? 1 லட்சம் 25,000 கடன் 75,000. இதில் மிகுதிக்கு 15,000 வேண்டாம். இந்த 1 லட்சத்தோட அதாவது மிகுதிக்கை கடன் வழங்க இந்த பேங்க் இன்னொரு பேங்கோட காசோலை தீர்ப்பான அடிக்கல ஈடுபடையில். இந்த கேள்வி அடுத்த கேள்வி தான் காசோலை தீர்ப்பனவு வேறு பேங்கோட அனெக்ஸ் ஆகும். ஆனால் இது இன்னொரு பேங்கோட அனெக்ஸ் இல்லை. அடுத்தது வேறு பேங்கோட தீர்ப்பான அடிக்கல ஈடுபடும். ஆகவே இங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த 15,000 மிகுதிக்கால அதாவது 15,000 மிகுதிக்கண்டு வைப்பேம் 15,000 கூட்டணும். வைப்பை 15,000 கூட்டணும். வைப்பு 15,000 கூட்டினா 1,15,000. ரைட். இந்த வைப்பு 1,15,000 கூடும். அதே மாதிரி நேரடியாக கடனையும் 15,000 கூட்டணும். அப்போ 90,000 கடன் நேரடியாக அதை மட்டும் எழுதிட்டு அடுத்து எழுதலாம். சரியா? இதுதான் இங்கே நடக்க போகிற செம்மை. அதாவது மிகுதிக்கை கடன் வழங்கியவின் இந்த வங்கி ஒன்றின் இருப்பில்லை குறிப்பு எப்படி மாறும் என்றால் வைப்புக்கள் 15,000 மிகுதிக்கின்ற அளவால் வைப்பும் கூடி கடனும் கூடும். கடன் 75,000 90,000 என்று வரும். ஆனால் இங்கே 1 லட்சம் 1,15,000 என்று வந்தது. மற்றது உள்ள மாதிரி தான். இது பங்குதாற்ற பங்கு அது நேரடியாக 50,000. அடுத்தது அங்கால ஒதுக்குகள் 25,000, பிணைகள் 50,000. இப்போ இதில் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக 15,000 2 சைட்டும் கூடும். 150 இருந்தால் 165 வரும். அப்போ இந்த கேள்வி அதாவது இந்த பேங்க் கடனை வழங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மிகுதிக்கு கடன் வழங்கலுக்கு உட்படும் போது காசோலை தீர்ப்பனம் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதாவது 4வது வினா காசோலை தீர்ப்பன இடம்பெறைக்க எப்படி இருப்பில்லை குறிப்பு. இது மிகுதிக்கே கடன் வழங்கப்படுது. ஆனால் காசோலை தீர்ப்பனவென்றது இல்லை. அப்போ இந்த பேங்கிலேயே இந்த வைப்பும் கூடி இந்த கடனும் கூடினது. ஆனால் அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி அதாவது 4வது வினா 3வது ஓகே வைப்பையும் கூட்டி கடனையும் கூட்டினாங்க. அடுத்த இன்னொரு பேங்கோட அனெக்ஸ் ஆகுது. அப்போ இன்னொரு பேங்கோட அனெக்ஸ் ஆகி என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த வைப்பில் மாற்றம் பெறாது. வைப்பு 1 லட்சம் அப்படியே இருக்கு. மற்றது பங்கு அது உள்ள மாதிரி தானே. இங்கே என்ன நடக்கண்டா இந்த ஒதுக்க குறைச்சு இங்கே கடனை கூட்டுவோம். ஒதுக்க குறைச்சு கடனை கூட்டுவோம் மிக ஒதுக்கின்ற அளவால். அப்போ உண்மையான ஒதுக்கு தான் நாங்கள் இதில் போடப்படும். அப்போ 1 லட்சத்துக்கு 10 வீதம் 10,000 உண்மையான ஒதுக்கு சட்டப்படியான ஒதுக்கு. பங்கு அப்படியே இருக்கு. சாரி பிணை 50,000 கடன் 90,000. இதே அர்த்தம் என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டின் பேலன்ஸ் மாறாது. 150 வரும். 150 வரும். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் இந்த பேங்க் இன்னொரு பேங்கோட தீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடும். அப்படி ஈடுபடுறதால இங்கே பேலன்ஸ் மாறாது. முதலாவது கேள்வியில் பார்த்துனாங்க வைப்பையும் கூட்டி கடனையும் கூட்டினாங்க. அப்போ 2 பலம். அப்போ முதல் வைப்பும் கூடி கடனும் கூடினது. இது வைப்பில் எந்த மாற்றம் பெறாது. ஒதுக்கு குறைச்சி கடன் கூடினது. அப்போ இன்னொரு பேங்கோட லிங்க்.
ரைட். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது வங்கித்துறை கட்டமைப்பில் உள்ள வணிக வங்கி ஒன்றின் இருப்பில்லை குறிப்பை பற்றி காய்ச்சோம். சரி, அப்போ இங்கே பார்த்தீங்களா நாங்கள் மிகுவது கன்ற கருத்து இப்படி ஒரு வங்கி இருக்கேன்ட்டு நாங்கள் காய்ச்சோம். இதுன்ற பேப்பர் கேள்வி நாங்கள் செய்யணும். அது நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.